அனைவருக்கும் வணக்கம். இது மகிழ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அண்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் சர்வீஸ் அதுக்கு கீழே நடந்த ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்டோட கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதனோட ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே டிக்ளேர் ஆயிருக்கு. நம்ம அதிலிருந்து எடுத்து தான் வந்துட்டு இந்த கட் ஆஃப் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு கம்பைன்டு மார்க் லிஸ்ட்டை வந்துட்டு எடுத்து கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டேன் நம்மளோட பர்பஸ்க்காக. ஸோ செலக்டர் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். செலக்ட் ஆகாதவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க கண்டினியூஸாக. ஏன்னா நீங்கள் இந்த லெவலில் வந்துருக்கீங்க, நெக்ஸ்ட் நீங்கள் கூட செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டைமை நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த க்ரீனில் மார்க் ஆயிருந்தவங்க தான் வந்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் தான் வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தாங்க. அதை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபில்டர் பை மார்க் கொடுத்து பார்க்கலாம். ஷார்ட் பை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசி மேல். பிசியில் மேல் வந்துட்டு அவங்களோட டோட்டல் மார்க் வந்துட்டு 357. ரிட்டன் எக்ஸாமில் வந்துட்டு 320 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசி ஃபீமேல். இவங்க வந்துட்டு 355.5 எடுத்திருக்காங்க. அவங்களோட ரிட்டன் மார்க் வந்துட்டு 319.5. ஓகேங்களா? ஸோ இப்போ பிசி ஃபீமேலில் இன்னொருத்தர் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க 354 மார்க் எடுத்திருக்காங்க. ரிட்டனில் வந்துட்டு 313 அண்டு ஓரல் டெஸ்ட்டில் வந்துட்டு 40 மார்க். ஸோ இவங்க வந்துட்டு 354. ஸோ இவங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா தெரியும், வெரி க்ளோஸ் மார்ஜின்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு லாஸ்ட்டு ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரில் செலக்ட் ஆனவங்களோட போஸ்ட்டில் பிசியாக இருக்கவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 350 ப்ளஸ் 350 to 355 தான் ப்ளஸ் ஆயிருக்காங்க. சிமிலர்லி பிசி எம்லையும் 351. அப்போ நம்மளுக்கு ஆவரேஜாக என்ன தெரியுது அப்படின்னா 350 ப்ளஸ். நீங்கள் பிசி மேலாக இருக்கலாம், பிசி ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி நீங்கள் 350 ப்ளஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் எம்பிசி மேல். எம்பிசி மேலில் பார்த்தீங்கன்னா 333, இவர் வந்துட்டு 295 எடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட். அண்ட் சிமிலர்லி ஒன் மோர் எம்பிசி கேண்டிடேட் 330 எடுத்திருக்காங்க. இவரு 303 எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ 350 இருந்தாலுமே நெக்ஸ்ட் க்ளோஸ் ரேஞ்சில் எதுவும் யாரும் இல்லை, எடுக்கல. ஸோ மார்க்கும் எதுவும் இல்லை. அதனால் வந்துட்டு இவங்களோட கட் ஆஃப் வந்துட்டு 330 தான் இருக்குது. அப்போது பிசிக்கு நம்மளுக்கு என்ன 350 ப்ளஸ், எம்பிசிக்கு 330 அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு இருந்தாலே லாஸ்ட் டைமில் வந்துட்டு சான்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்சி. இவங்களில் பார்த்தீங்கன்னா மேல் இருந்தவர் 320 மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் ரிட்டனில் பார்த்தீங்கன்னா 294 எடுத்திருக்காங்க. இன்டர்வியூவில் 27 மார்க். அண்ட் சிமிலர்லி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 313 மார்க். ஸோ லாஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஓவராலாக நம்ம இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிசியாக இருந்தால் 350 ப்ளஸில் இருந்திருக்கணும். ஸோ ரிமைனிங் எல்லாருமே 330 ப்ளஸில் இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்கமிங்கில் வர எக்ஸாம்ஸ்க்கு என்ன அப்படின்னா இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். காரணம் என்ன, இந்த ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆர் 3 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் கேட்குறப்போ. இன்கேஸ் சிமிலர் பேட்டர்ன் நம்மளுக்கு இந்த தடவையும் வந்துட்டு அப்கமிங்கில் ஏதாச்சும் கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட கட் ஆஃபும் இதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கட் ஆஃபோட டீட்டெயில் மட்டும் நான் நெக்ஸ்ட் பேஜில் போட்டிருக்கேன், அதையும் ஒரு டைம் பார்த்துருங்க. ஸோ ஜஸ்ட் இந்த கலர் என்ன அப்படின்னா பிசி மேல் அப்படின்னா லாஸ்ட்டு அவங்களோட மார்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பிசி ஃபீமேலில் 2 பேர் இருந்தாங்க. நம்மளுக்கு ஆப்வியஸ் கட் ஆஃப் வந்து 354 கீழே இருக்கவங்களுக்கு தான். சிமிலர்லி இதுதான் உங்களோடது. ஸோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு 350 ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குது. யாராக இருந்தாலும் 330 ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.